நானுடைய வாழ்க்கைண்டா இதுதான் வாழ்க்கைண்ட வேற சார். தேங்க்யூ ஸோ மச். மாப்பிள்ளை எழுப்பி வந்துட்டீர்கள். கடகத்தில் தான் இந்த சாப்பாடு வச்சிருக்கேன். குழம்பு வாரம் விதமாக நாங்கள் இந்த வவுனியாவில் நின்றுருக்கிறோம். வெள்ளிக்கிழமை நீங்கள் மரக்கறியை போட்டு அனுப்ப போறீங்கன்னு பார்த்தா மேலே அவ்வளோ மஞ்சம் நல்ல கட்டோட்டு காட்டிட்டோம். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு 10ஆம் நாள் இரவு நேரம். நாங்கள் முதல் நாள் எங்கே தங்கினோமோ அதே ஐஓசி பெட்ரோல் செட்லான் தங்கியிருக்கிறோம். ஏன்னா இதில் குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது, அதோட நல்ல காத்தோட்டமாக இருக்குது. நேற்று அந்த பகுதியில் பாலத்தில் தங்கினது நித்திரையே இல்லை. அப்போ இன்றைக்கு நல்ல ஒரு நித்திரை கொள்ளணும் பண்ணுறக்காட்டி இந்த இடத்துல நிற்கிறோம். நாளைக்கு நாங்கள் ஒரு திடீர் முடிவு ஒன்று எடுத்துக்கிறோம். நாளைக்கு நாங்கள் மன்னார் நோக்கி போகிறதா முடிவெடுத்தினாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம் வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் சந்திச்சு வெடிங்காட் தந்தவர், தம்பி எனக்கு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் எல்லாருமே சந்தோஷப்படுவீங்கன்னு அவன் என்ன குடும்பமாக அந்த வெட்டிங் கார்டை தந்திருந்தவ. இப்போ அப்படி இருக்கேக்க இப்போ அவருடைய ஸ்பெஷல் டே, அந்த ஸ்பெஷல் டேக்கு நாங்கள் அவர் சந்தோஷப்படுவார் வகையில் நாங்கள் கட்டாயமே இருக்கிற நேரத்தில் போகணும். அதனால் விடிய அவர்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு போவோம். போயிட்டு தான் அடுத்ததாக மன்னார் நோக்கி போகிறோம். இந்த பெட்ரோல் செட்டில் நிற்க எக்கச்சக்க பேர் எல்லாருமே அடையாளப்படுத்தி கதைச்சிட்டு போகிறவன் எங்களுடைய ராசாத்தி இதெல்லாம் இருக்கு. எல்லா பெருமையும் எங்களுடைய ராசாத்தியே சாரும். சரியா? மற்றது வாகனத்தின் அப்படி இப்படி வாகனத்தின் இதுகள் பற்றி கேட்குறவ, எவ்வளவு செலவாயிட்டு அது இதெல்லாம் கேட்குறவ, கிட்டத்தட்ட வாகனம் வேண்டினதுன்ற அதே மடங்கு வாகனம் செய்கிறதுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அதோட இன்றைக்கு விடிய ஃபுல்லாக வெயிலில் விட்டுனாங்க. அந்த பேட்டரி பிரச்சனை ஒன்று சொன்னாங்களான்னு அப்போ கணக்க பேர் சஜஷன் சொல்லியிருந்தேன். லித்தியம் பேட்டரி போடுங்க, அப்படி இல்லாட்டி அந்த டர்போ பேட்டரி ஒன்று இருக்காம், அது போட்டால் அந்த இது விடக்கூடிய மாதிரி சோலார் சார்ஜுக்கண்டே வர்ற மாதிரி ஒரு பேட்டரி ஒன்று சொன்னவ. பாவம் வருங்காலத்தில் என்ன பிரச்சனை, இன்றைக்கு வேலை செய்தால் ஓகே, அப்படி இல்லாட்டி நாங்கள் மாற்றங்கள் செய்வோம். மற்றது வேணை பார்த்த உடனே நினைப்பீங்க என்னடா எல்லாம் துணி மாதிரி என்னென்னு சொல்கிறது எல்லாம் காய போட்டுருக்குறாங்கன்ட்டு. எல்லாம் என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் நாங்கள் போட்ட உடுப்புகளை திருப்பி வேனுக்குள்ளே வைக்க அந்த என்னென்னு சொல்கிறது வித்தியாசமான ஒரு மனம் கொண்டு வரும். பூட்டின ரூமுக்குள்ளே உடுப்புகளை வச்சுட்டு திறக்க என்ன மாதிரி வந்ததோ அது மாதிரி வரும். அதனால் நாங்கள் உடனே நிற்கிற இடங்களில் எல்லாத்தையும் துவைச்சி போடுவோம். அப்படி தான் இன்றைக்கு துவைக்கிற நாள். அஜன் துவைக்கிற நாள் எல்லாம் அடிக்கிட்டீங்களா? நாளை வெடிங்கி கொடுப்பிருக்கா? அதுதான் பிரச்சனை. என்ன டைம் இல்லை, என்ன செய்யறேன்னு தெரியல. வர்றோம்னு சொல்லிட்டோம், நாங்கள் இருக்கிற வச்சு போட்டு கொண்டு போனாலே பிரச்சனை இல்லை. பார்ப்போம் நாளைக்கு இருந்தா நான் எடுத்து வச்சுனா இல்லையான்னு தெரியல. இருந்தா இருக்கிறத போடுவோம், அப்படி இல்லாட்டி வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை விடியத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். விடியத்தான் பேக் எல்லாம் எடுத்து கிளறுனா சரி. மற்றது இங்கால கொடியே போட்டுறோம் பாருங்க. வவுனியா பெட்ரோல் செட்டில் இந்திரா பெரிய கொடியே போட்டுறோம். அவ்வளோ உடுப்புகள் எல்லாம் துவச்சி போட்டுனாங்க. மற்றது இந்த பெட்ரோல் செட்டில் இருக்கிறார்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தந்தவ. இப்படி ஒரு விஷயம் செய்கிறீங்க அது இதுன்னு சொல்லி நல்ல ஆதரவு, தண்ணி போடுறதுலேருந்து சகல ஆதரவு செய்து தந்தவன். உங்களுக்கு தேவையான எல்லாம் சொல்லுங்க, உடனே செய்து இருப்பேன். மற்றது இன்றைக்கு எங்களோட தண்ணி கேன் முடிஞ்சுது, இது எடுக்கணும்னு நினச்சிட்டு மறந்துட்டோம். பெட்ரோல் செட்லேயே இருக்குது. மற்றது இதில் சோடா இருக்குது, தண்ணி இருக்குது, அப்படி எல்லாம் இருக்கிறபடியாக வசதி ஓகேயா இருக்குது. பாவம் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. நாளைக்கு விடிய தொடங்கி அதுக்கு பிறகு வெட்டிங்குக்கு போயிட்டு இப்படி அந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ சொந்த பந்தங்களுக்கு ஒரு வெட்டிங் கூப்பிட்றத விட சொந்த பந்தங்கள் கூப்பிட்டா கூட என்று நாங்கள் போயிடுவோம். ஆனால் எங்களுடைய யூடியூப் குடும்பத்தில் ஒரு சப்ஸ்கிரைபராக நீங்கள் கூப்பிடக்கு எங்களுக்கு மறக்க முடியாத சிச்சுவேஷன். அது அண்ணா இப்போ நாங்கள் கொண்டு இருந்தாங்க. அப்போ எங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு ஒரு இடத்துல நிற்க பக்கத்தில் கதவை தட்டி தம்பி இவருக்கு சைட் பண்ணுங்க அவரும் மேலாம் வந்தவர், நாங்களும் மேலாம் நாங்களும் வந்திருக்கேங்க. தம்பி 15 நாள் ஆகுது, 15 நாளும் உங்களோட வீடியோஸ் பார்க்கல, கல்யாண விட்டு வேலையாக ஓடி தெரிஞ்ச நான் கட்டாயம் நீங்கள் வரணும் என்ற மாதிரி சொல்லிட்டு போனவர். சரி பாப்போம் நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நீங்களுமே காணொலி வாயிலாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது சில பேர் சளிப்படைகிறீங்க. என்னென்னு சொல்கிறது,
தம்பி என்ன நீங்கள் இடம் காட்டலைன்னு இங்கால பகுதிகளில் எல்லா இடம் விசாரிக்க வந்து நாங்கள் காட்டுற இடங்கள் வந்து மேக்சிமமான ஒருத்தருக்கும் தெரியாத ஹிடன் பிளேசஸை தேடி காட்டி கொண்டிருக்கிறோம். அதை தவிர பெரிய விஷயங்கள் இன்னுமே வந்து கிடைக்கல. அப்படி இருந்தால் வந்து அந்த ஊரில் இருக்கிற நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க, கட்டாயமே நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற மறைந்திருக்கிற விஷயங்கள் சரி, உங்களோட வரலாறுகள் சரி, எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஆதரவாக தயாராக இருக்கிறோம். ஆனால் அதுகள் கிடைக்கப்பெறையில் அது அந்த வகையில் வவுனியாவில் நாங்கள் மேக்சிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அதை தவிர இப்போ ஊர் மக்கள் வந்து சந்திச்சுட்டு போய் சரி நீங்கள் காட்டுற ஊர் மக்களே வந்து சந்திச்சுட்டு போய் நீங்கள் காட்டுற விஷயங்கள் எங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி காய்ச்சிட்டு போனோம். இப்போ நாங்களும் தேடி தான் காட்டி கொண்டு இருக்கிறோம். சரி, அவ்வளோதான். இன்றைக்கு எப்படியோ நல்ல நித்திரையும் ஒன்று அடிக்க போகுது. விடிய வந்து அந்த மிளகருக்கு இந்த கால்கள் எல்லாம் வந்து கிழிச்சு போட்டுட்டு நல்ல முழுக்கொண்டு போட்டுட்டு இப்போ நித்திரை ஒன்று அடித்தா தான் சரி. இப்போவே கண்ணை கட்டுது. நித்திரை அடிச்சுட்டு இப்படி என்ன நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அதோட நாளைக்கு அந்த வெட்டிங்கும் பெறும். நாளைக்கே நாங்கள் சில வேளை வந்து மன்னார் வரக்கூடிய மாதிரி இருக்கும். மன்னார் மக்கள் உங்களுடைய சிறப்புகள், உங்களோட ஊரில் இருக்கிற சிறப்புகள் என்னென்னு தெரிவிங்க. கட்டாயமே நாங்கள் அங்கே நிற்போம். இனிய காலை வணக்கம். 11வது நாள் இனிமையாக தொடங்குது என்று சொல்லலாம். நல்ல நித்திரை எல்லாரும் 7 மணி ஆகுது. அவ்வளோ அலுப்பு. நைட்டு மலையேறினா தானே அப்போ நல்ல நித்திரை. 7 மணி. டவுனும் வந்து பரபரப்பாக மாறிட்டு நாங்களும் இப்போ தான் எழுமிட்டு இந்த இதுகளெல்லாம் வந்து இனித்தான் எடுக்கணும். கொடியில எல்லாம் காய போட்டது இதெல்லாம் எடுத்து இனித்தான் நடக்க வேண்டியிருக்கு. இவர் வந்து நேற்று எங்களுடைய நித்திரை வந்துட்டார். எப்படி இருந்தார்? நல்லா இருந்தா வாங்கலாம். அப்படியோ இல்ல, இவரை வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து கூட்டி கொண்டு போவோம். இவர் இணைஞ்சு கொள்வார் எங்களோட. என்ன மன்னாரு வாங்கலாம். இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கு நீங்க பாத்ரூம் போயிட்டு வாங்க. எனக்கு வந்து இந்த சீட்டானு ஃபிக்ஸ் ஆகிட்டு போல இருக்கு. அதுதான் இல்லை, இதில் படுத்துட்டு நான் எழும்பி இதில் ஸ்டியரிங்கில் தலையை வச்சுட்டு அப்படியே நித்திர எழும்பி போங்க, தலையெல்லாம் பறச்சு போச்சு. அதில் படக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த பெஞ்ச் கொஞ்சம் இல்லாட்டி கொஞ்சம் இன்னும் சீட் பாதி. எது பிரச்சனை வரையில பார்ப்போம், படுப்போம். நல்லா தூங்கினீங்களா? நல்லது. சொகுசா இருந்ததா? சிறு காத்து பெட் வேற சாஃப்டா இருந்துச்சு. ஆனா நேற்றை விட முந்தநாத்து பட்ட துன்பம் இல்லை. அதுதான், முந்தநாத்து நித்திரையே இல்லை. அப்ப நேற்று அலுப்பு தானே, மலையேறின அலுப்பு. எல்லாரும் நல்ல நித்திரை. அதோட இங்கால பின்பக்கத்தை திறந்து விட்டு தான் படுத்த. நாங்கள் ஒருத்தருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனவ. நல்ல பப்ளிக்கான இடத்துல இப்படி விட்டுட்டு நித்திரை கொள்றோம். இதை நாங்கள் வாழ்நாளில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் நல்லா இருக்கு. ஒருத்தரும் பெருசாக கவனிக்கல. ஒரு நாடோடி வாழ்க்கை, அது ஒரு நாடோடி வாழ்க்கைண்டா இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி கிடாக்கு. இந்த பாக்ஸ் வந்து மேலே கொழுவி வந்தாங்க, உடைஞ்சிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் அந்த கஞ்சி குடிச்சிருந்தானே, அதில் போய் விடிய ஆரோக்கியமாக ஒரு கஞ்சி குடிப்போம்னு போய் கொண்டிருக்கிறோம். எல்லாமே வந்து எங்கள்கிட்ட டயட் பொடியாங்கள் 2 நாள் லீவ் இல்லை. நீங்கள் 2 நாள் 5 மணி வாக்கிங் லீவு கொடுத்துட்டான். இதில் ஒரு இலக்கஞ்சி ஒன்று அடிப்போம் விடிய. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி அன்றைக்கு வீடியோ ஃபோட்டோக்கு போகிறது? இல்லைங்க ஃபுல்லாக இந்த வேனுக்குள்ளே படுத்து வேனுக்குள்ளே இருந்து சமைச்சு அப்படியே போயிட்டு வாங்க. 120 நாள் ஆகும். 120 நாள் எவ்வளோ எமௌண்ட்டா? எவ்வளோ காசுண்டா? யார் போகிறோம்? அப்படி நாங்கள்லாம் போகிறோம். நாங்கள் 3 பேர் நாங்களே போகிறோம். அப்போ ஆக்கள் இப்படி கொண்டு வரோம். ஆக்களை கொண்டு வர்றது அது ஐயாக்கார வந்து சொல்லியிருக்கிறோம். இங்கே நாங்கள் 3 பேர் தான் தெரியும். இன்றைக்கு 11வது நாள். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அடுத்த பவுனியா, வெண்டை, மன்னார் போகிறோம். அப்போ நீங்கள் அங்கே முல்லைத்தீவு அங்கே விஸ்வமாடு அங்கே போனோம். அதான் போட்டோம், போயிட்டு வந்துட்டோம்.
அதில் நீங்கள் எல்லாம் போயிட்டு வந்துடும். எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், யூடியூப்பில் போனீங்கன்னா பார்க்கலாம். சொல்கிறார் தனியார் ஒரு 5 தனக்கு கிடைக்கலன்னு கவலைப்படுறார். வாங்கலாம், எங்களோட கடையை பூட்டிட்டு வாங்கலாம். அதுதான் என்ன இருக்கு, இலக்கஞ்சி இருக்கா, உண்டா குடிப்போம். இல்லை இலக்கஞ்சி ஒன்று தாங்க, சங்கம் தானே. ஆனால் நல்லது. ஐயா பிராஞ்சோட விருப்பமா யாழ்ப்பாணத்தில் அங்கால எல்லாமே அந்த இயற்கை குளக்கரையில் விட்டு தான் தங்கினாங்க. இங்கேதான் இந்த பெட்ரோல் செட்டில் விட்டு தங்கக்கூடிய மாதிரி. நாங்கள் இப்போ வவுனியா டவுனில் இங்கால ரசத்தையை விட்டுட்டு இங்கால ஏதாவது கிஃப்ட் பார்ப்போம் மட்டும் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த அண்ணாண்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும் தானே, அப்போ ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வேண்டிட்டு போகணுன்றதுக்காண்டி இங்கால டவுனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வவுனியா டவுன் எப்படி மாற்றம் அடைந்திருக்கு, என்ன மாதிரியான இதுகள் எல்லாம் இருக்குண்டு நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கே கிஃப்ட் பண்ணுறேன்னா தெரியலை. வந்து இப்படியோ இந்த பசார் வீதின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த வீதியில் வந்து கூடுதலான கடைகள் இருக்குன்னு சொன்னவன். இப்போ பசார் வீதிக்கு தான் போகிறோம். இது வந்து மணிக்கூடு கோபுரம். இங்கால பகுதியில் வந்து கூடுதலான கடை தொகுதிகள் எல்லாமே இருக்குது. சரியான வெயில் இருக்குது. இதில் வந்து ஏதாவது கிஃப்ட் கடை உடுப்பு கடைகள் இதில் தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்க வின் ஸ்வீட் என்ற பிரான்ச் வந்து இங்கே வவுனியாவிலையும் இருக்கு. நல்ல ஒரு பரபரப்பான டவுன் தான் வவுனியா டவுன். இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கிறேன். இதெல்லாம் கிஃப்ட்ஸ் ஏதாவது பார்க்கணும், சும்மா ஒரு ஞாபகத்துக்கு அவை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். வவுனியாண்ட பிஸியான பகுதி வவுனியா டவுன், சந்தை எல்லாமே இங்கால பகுதியில் தான். அதோட இதில் ஒரு பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்கு பாருங்க. இன்றைக்கு முதல் முறையாக எங்களோட பயணத்தில் வந்து ஒரு மங்களகரமான நிகழ்வுக்கு வந்து போக போகிறோம். நேற்று எங்களுடைய சப்ஸ்கிரைபர் உறவு ஒரு ஆள் வந்து இந்த வவுனியா டவுனில் எங்களை வேனில் பின்தொடர்ந்து அப்படியே மறித்து அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வருமாறு சொல்லியிருந்தவர். உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. அப்போ இன்றைக்கு அவன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படியே போயிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வவுனியாவிலேருந்து மன்னர் நோக்கி வந்து எங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். அண்ணாது அந்த கார்டு இதில் பாருங்கள் 4 மூலையிலையும் வந்து மஞ்சள் போட்டு மங்களகரமாக இருக்குது. We request you இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கு இந்த அண்ணாண்ட பிரசாத் அண்ணாட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு போக போகிறோம். போய் கலந்து சிறப்பிக்க போகிறோம். பக்கத்தில் தான் இருக்குது இந்த தாண்டிக்குளம் அந்த இதெல்லாம் இருக்குது. போவோம். இதுதான் திருமண மண்டபம். திருமண மண்டபத்துக்கு முன்னால் இதில் ஒரு பைக்கை பார்த்தோம். நாங்கள் பைக்கை பார்த்த உடனே ஆளை பிடிச்சிட்டோம். இங்கால ஜெய்ப்ரோ வந்து நிற்கிறார். இவரை வந்து ட்ரோன் ஷாட்டுகள் வந்து எடுத்து கொடுக்குறது. அப்போ ஸ்டூடியோவோட வந்து ஆள் வந்திருக்கு. இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய உறவுண்ட கல்யாண வீட்டுக்கு
நின்றுது. அப்படியோ அடுத்ததாக வந்து மன்னார் நோக்கி வந்து போகிறோம். இப்போ தான் எல்லாருமே வந்து வந்து கொண்டிருக்கணும், வேறு வேறு இடங்கள்ல இருந்து வந்து கொண்டிருக்கணும். பெரிய பஸ்ஸில் வந்து இறங்கினோம். இனித்தான் ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன கட்டணம்? ட்ரோன் மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் டிஜே ஃப்ளை ட்ரோன் ஷாட்டுகள் எங்கே வேணும்னாலும் எடுத்து விடுங்க. யாழ்ப்பாணம் பண்ணால் அங்கே மலைநாட்டுக்கெல்லாம் போய் ரிசோர்ட்டுகள் அதெல்லாம் எடுத்து. அப்போ எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க? அது ஸ்டூடியோ இதை பொறுத்து, இதை பொறுத்து. இப்போ இங்கேருந்து யாழ்ப்பாணம் வந்து எடுக்கணுமாண்டா? அப்போ வெட்டிங் அதுண்டா 10,000 15,000 மட்டும். இப்போ ட்ராவல் சார்ஜஸ் அது ஃப்ளேவர் காணுமா? பார்த்தீங்களா? இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவர்கிட்ட நம்பர் வந்து நாங்கள் கீழே கொடுப்பேன். டிஜே ட்ரோன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து செய்யணும்டா. டிஜே இல்லை, ட்ரோனுண்டா எல்லாம் வேணும். சரி, இன்றைக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம். போகிறோம், கட்டுறோம், கலந்து கொள்கிறோம், வாரம் கஜக பேர் அங்கே வந்து பாருங்க பஸ்ஸில் வந்துடுறீங்க. மாப்பிள்ளை தரப்பு தான் நாங்கள் மாப்பிள்ளை தரப்பால் தான் வந்து நாங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்றினை தருணம் இது. ராசாத்தியை பாருங்கள். இப்போ எங்களோட ராசாத்தியை வந்து நீங்கள் அப்படியே சுற்றி ரவுண்டாக 360 வீடியோ எடுத்து தர போகிறீங்க. இப்போ உங்களுக்கும் அப்படியான வீடியோக்கள் வேணுமெண்டா வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்பரை சொல்லிவிடுங்க. சிலவில் எடிட் பண்ண நாங்கள் உங்கள் நம்பர் போட மறந்துடுவோம். அப்போ உங்களோட வாயிலே ஒருக்கா சொல்லி விடுவோம். 077 69 14 397. அதுக்கு முன்னால் +94 போட்டிங்கன்னா தான் இன்டர்நேஷ்னல் கோல்கள் வாட்ஸ்அப்புகள் அது பெறக்கூடிய மாதிரி இருக்குது. சில வெளிநாட்டில் இருந்து கேட்டு வேண்டாம் ஆசை இருக்குன்னு தானே. இப்போ இங்கேருந்து யாழ்ப்பாணம் போய் எடுக்கிறதுக்கு 10,000 மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அதாவது 10 to 50 அந்த எடுக்கிற நேரங்கள் தூரங்கள் அதுகளை பொறுத்து இருக்கு. ரிஸ்க் தான் இப்படியான விஷயங்கள். இப்போ என்னென்னு சொல்கிறது பெரிய முதலில் போடுவோம். மற்றது வந்து நாங்களும் ட்ரோன் எடுக்கலன்னு கேட்பீங்க. சின்ன இப்போ எங்களுக்கு வந்து அந்த நியோ எடுக்கிற பிளான் இருக்குது. டிஜே நியோ எடுத்தால் வந்து எங்களுடைய தேவைக்கு வந்து காணுமாக இருக்கும். அது எடுக்கிற பிளான் இருக்குது, யோசிச்சு கொண்டிருக்கிறோம். மற்றது வந்து இப்படியான ட்ரோனுகள் வந்து இப்போ வெளியிடங்களில் விடையக்க வந்து பல சிக்கல்கள் இருக்குது. அந்த இடத்துல ஏற்றலாமா இல்லையா இதுகள் எல்லாம் ஆராய்ஞ்சு ஃபங்க்ஷன் இன்றைக்கே ஓகே, ஃபங்க்ஷன் இல்லாமல் ஏதாவது பிரதேசங்களில் ஏற்றிட்ட மாட்டேன்னா இப்போ யாழ்ப்பாணத்திலே சுண்ணாகத்திலேருந்து அங்கால ஃபுல்லாகவே வந்து ட்ரோன் எழும்பாது. அவ்வளவும் வந்து உயர் பாதுகாப்பு விலையமாக வந்து இவ்வளவு காலமாக வந்து இருக்குது ஏர்போர்ட் இருக்கிறபடியாக வந்து. அப்போ அப்படியான கணக்க விஷயங்கள் இருக்குது. அதுகளெல்லாம் நீங்கள் எழுப்பினீங்கன்னா வந்து அந்த சிக்னல் வந்து அங்கே போய் அவைகளுக்கு லொக்கேஷன் போகும், நிற்கிற இடத்துக்கு போலீஸ் தேடி வரும். அப்படி கணக்க விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ட்ரோனண்டா போல் சும்மா இல்லை. ஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா வவுனியாவில் கணக்கு பேர் வந்து எங்களை அடையாளம் காணுங்க. போமா வாங்க ப்ரோ, நீங்களும் எங்களோட வாங்க. உங்களோட ட்ரோன் எடுக்கிற அலுவல் முடிஞ்சதில்ல, வாங்க. இன்றைக்கு நீங்கள் எங்களோட கெஸ்ட்டு. ஓ நான் பார்க்குறேன் நான் வந்துக்கிறேன். என்னோட நான் பார்க்குறேன் நான் திரும்ப வெம்பிலே நிற்கிறேன். பொட்டு எல்லாம் வச்சு தான் போவோம். வாங்க ஜெய்புரம் வாங்க. வைக்கணும் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பழகணும். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வாங்க, நீங்கள் வாங்க. சார் தேங்க்யூ ஸோ மச். மாப்பிள்ளை எழுப்பி வந்துட்டீங்க. ஓகே. பின்னால இருக்கிறாங்க டயட் கார் இல்ல, நாங்க டயட் ஒரு நாள் செய்ய போறோம்னு சொன்னாங்க. அவங்க ஒரு புரளிய கிளறி விட்டீங்க, நாங்க டயட் செய்ய போறோம். 2 நாள் லீவ் எடுத்துட்டீங்க. 2 நாள் மலை ஏறினாங்க. ஐயோ கஷ்டம் தெரியும். ஐயோ ப்ரோ கேளுங்க, என்னன்னு கேளுங்க. எல்லாருக்கும் பொட்டு வச்சாதான் லட்சணமா இருக்கு. நெத்தியில சந்தனம் வந்து எப்பவுமே வந்து ஒரு குளிர்மை.
ரைட் ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க திரும்ப அதே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க சத்தியமூர்த்தி தனுஜா எங்களுடைய நியாய பிரமாணம் மனைவியாக இதற்கு சாட்சியாக இங்கே சமூகமாக இருப்பவர்கள் சகலரையும் கேட்டுக்கொள்கிறார்.
ஜெய் அங்கே போய் ஷூ போட்டு விடாது 2 பேரும். ஜெய் அங்கே ஆ என்னப்பா வடையா தெரியுமா?
எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிற பிஸியாக நிற்கிற டைமில் நாங்கள் மட்டும் வேற ஒரு இடத்தை தேடி போகிறோம். சாப்பாடு முந்து கொண்டு சும்மா சொன்னது முதலாவது பந்திலே களத்தில் குதித்தது எங்களுடைய பொடியல். ஓ நைஸ். இன்றைக்கு மச்சம் இருக்கு. மச்சண்டாடே கடகத்தில் தான் இந்த சாப்பாடுகள் வச்சுருக்கு. வெள்ளைச்சோறு இது மற்றது சிக்கன் இருக்குது. நாங்கள் வெள்ளிக்கிழமை ரெண்டபடியாக வந்து மரக்கறி எண்ணெய் செமிஞ்சால முட்டை குழம்பு எல்லாம் வந்து பாரம்பரிய முறைப்படி எங்களை கட்லெட் அப்பளம் எல்லாம் வச்சுருக்கு. எங்கள் டீம் தான் முதலாவது பந்தி. கல்யாணம் விட்டு விருந்து டேட் ஜெய் 5 மணி டேட் கார். வாழ்த்துக்கள். இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை. சந்தோஷம். எதிர்பாராத விதமாக நாங்கள் இந்த வவுனியாவில் நின்றுருக்கிறோம். அதில் வைப்பாக்கல் பிரான்ஸ்லேருந்து வந்தோடனே நான் ஃபோனே பார்க்கல. வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். இந்த கல்யாண மண்டபத்தில் சொல்கிற வேலையை பாருங்க. வீடியோ மிஸ் பண்ணிட்டாரா? சந்தோஷம் தான். சாப்பிடுங்களா ஐயா? ஓ திருப்தியான சாப்பாடு. வெள்ளிக்கிழமை நீங்கள் மரக்கறியை போட்டு அனுப்ப போறீங்கன்னு பார்த்தா மேலே அவ்வளோ மஞ்சம் நல்ல கட்டோட்டு காட்டியோ. சரி சரிண்ணா சந்தோஷம். வந்ததுல நான் ஒரு நாளைக்கு வந்து உங்களோட வெஹிக்கிள் நன்றி. சரி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சுது. எங்களுக்குமே இந்த பயணத்தில் இது ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஒரு குடும்ப நிகழ்வுக்கு போய் சொந்த பந்தங்களை சந்தித்த சந்தோஷமாக இருந்தது. சரி நாங்கள் எப்படியோ இந்த இடத்துலேருந்து நேரடியாக நாங்கள் மன்னார் நோக்கி தான் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். போவோம் என்ன